அப்போ என்னோட கேம்பஸ்ல வந்த ஒன் ஆஃப் த லார்ஜ் பெரிய சேலரி பிடபிள்யூசியா இருந்துச்சு. பட் ஸ்டில் பிடபிள்யூசி பேருக்காகவே வந்து ஐ வாஸ் லைக் பிடபிள்யூசி வந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் எனக்கு வந்து ஆஸ் அ கோடரா எனக்கு ஜாவா பிடிக்காது. நெறைய ரோல்ஸ் இருக்கு. லைக் ரோல்ஸே இல்ல அப்டின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ரோல்ஸுக்கு நம்மள எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்க பிரச்சனையா இருக்கு. பார்ட் டைம் கிடைக்குதா? எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டேன். கிடைக்குது. பட் கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. ஆமா. அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் கிடைக்கிறதே வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு கிடைச்சது. 6 மந்த்ஸ் அண்ட் இட் வாஸ் சர்ப்ரைசிங் லைக் தமிழ் பீப்புளே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இட் வாஸ் லிவிங் இல்லாமல் எனக்கு வந்து பர் மந்த் க்ரோசரிஸ் மட்டும் வாங்குறது வந்து இட் வில் பி அரவுண்ட் £100. க்ரெசன்ட்டில் படிக்கிறப்போ டீச்சர்ஸ் தி புஷ்ட் அஸ் டு ஸ்டடி. இங்கே டீச்சர்ஸ் வந்து கண்டுக்கூட மாட்டாங்க. ஒன் வந்து தேர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் வீசா சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இட்ஸ் லைக் அடுத்து சேலஞ்ச் தான். நீங்கள் வந்து உங்களோட மெயின் நேம் வந்து படிக்கிறது. ஐ வாண்ட் லேர்ன், ஐ வாண்ட் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கெயின் நாலேஜ் அப்படின்றது பண்ணிங்கன்னா யூகே இஸ் வெரி பெஸ்ட். அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட நிவேதா இணைஞ்சிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கிரசன்ட்ல தான் நம்ம அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில இருந்து பிடபிள்யூசி பிரைஸ் வாட்டர் கூப்பர்ல ஃபர்ஸ்ட் ஜாபே அதை விட்டுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பிரமிங்ஹாம்ல போயிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் வெல் நோன் யூனிவர்சிட்டி. ரசல் குரூப்ல கியூஎஸ் ரேங்கிங்ல 18 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாம் நான் சொல்றதோட அவங்களே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். கேன் யூ ஜஸ்ட் கிவ் அஸ் a little intro about yourself? யா ஷோர். ஸோ நான் என்னோட யூஜி வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பண்ணேன் ஃப்ரம் கிரசன்ட் யூனிவர்சிட்டி ஆஸ் யூ செட். பிஃபோர் தட் ஐ ஆம் பேஸ்ட் ஃப்ரம் பாண்டிச்சேரி அண்ட் ஐ ஆக்சுவலி மூவ் டு சென்னை. And after my undergrad, I got placed in PwC, campus placement தான். அதுக்கப்புறம் I worked salary in PwC ல 6 LPA and 6 LPA தானா? ஓகே ஃபைன். சோ நதிங் டு லூஸ். அப்போ ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. யா பட் அப்போ என்னோட கேம்பஸ்ல வந்த ஒன் ஆஃப் த லார்ஜ் பெரிய சேலரி பிடபிள்யூசியா இருந்துச்சு. பட் ஸ்டில் பிடபிள்யூசி பேருக்காகவே வந்து ஐ வாஸ் லைக் ஹாப்பி. ஆனா வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் தேர் ஒரு 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நான் ஐ டிசைடட் டு கோ ஹெட் வித் மாஸ்டர்ஸ். அண்ட் நவ் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம் டூயிங் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். சரி, ஏன் ஒய் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்? அதாவது கோர்ல இருந்து யூ ஷிஃப்டட் இட் டு ஐ மீன் லைக் யூ நோ ஐ மீன் மேனேஜ்மெண்ட் சைடுல அது பிடபிள்யூசியோட தாக்கமா இல்ல ரியலாவே யூ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு கோடிங்கா? இட் வாஸ் பியூர்லி பேஸ்ட் ஆஃப் பிடபிள்யூசி. ஏன்னா பிடபிள்யூசி வந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் எனக்கு வந்து ஆஸ் அ கோடரா எனக்கு ஜாவா பிடிக்காது. ஸோ என்னோட ரெஸ்யூமேல நான் எங்கேயுமே ஜாவா மென்ஷன் பண்ணல. ஏன்னா எனக்கு ஜாவா கேட்காதடா அப்படின்னா. ஆமா. அதனால ஜாவா சுத்தமா ஈவன் இது இன்டர்வியூ அப்ப கூட கேட்டுக்கிட்டேன். ஜாவாலலாம் என்ன போட மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அவ்வளோ கேட்டுமே பிடபிள்யூசி போனோடனே என்ன ஃபுல் ஸ்டாக்ல போட்டாங்க. விச் இஸ் ரொம்ப ஃபுல்லி ஜாவா தெரிஞ்சு இருக்கணும் அங்க. பட் ஸ்டில் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தாலுமே வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ரீசன் வந்து மெஷின் லேர்னிங் அது படிக்கிறது. ஸோ நான் நினச்சி படித்ததும் நான் வேலை செய்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் எனக்கு பிடபிள்யூசி போன அப்புறம் அது மோர் இன்டு சர்வீஸ் ரிலேட்டட். ஸோ நீங்கள் கிளையண்ட் கிட்ட பேசுறது அந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இதுவே நான் வந்து டைரக்டா பேச்சுலர்ஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் போறதுக்கும் நான் அப்போ ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ போயிருந்தா நான் வந்து அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிறதா தான் நான் வச்சிருந்தேன். சின்ஸ் எனக்கு இந்த பிடபிள்யூசி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோடனே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாறுச்சு. மாறின உடனே எனக்கு கிளையன்ஸ் கிட்ட பேச பிடிச்சிருக்கு.
ம். நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பெர்சன் தான். பட் ஓகே கிளையண்ட்ஸ் கிட்ட பேசுறது வந்து இட்ஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்தேன். ஓகே. அது வந்து இட்ஸ் லைக் அன் இன்டர்மீடியேட் பிட்வீன் டெக் அண்ட் மேனேஜரல் ரோல். நீங்க மேஜரா வந்து டெக்னிக்கல் என்னென்ன செய்றாங்களோ, அது வந்து கிளையண்ட் கிட்ட நீங்க பிரசன்ட் பண்ணணும். அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜ்ல. ம். அதுதான் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ எனக்கு அது நான் ஃபுல்லா என்னோட டெக் பேக்கிரவுண்டும் விடுற மாதிரி இல்ல. ஒரு புது ஏரியாவ எக்ஸ்ப்ளோர் பண்ற மாரியும் இருந்துச்சு. ம். அதனால தான் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்தேன். நெறைய மித்த பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஒண்ணு உங்களோட Instagram ரீல பார்த்தா உங்கள யாரும் இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, செகண்ட் திங் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் இன்ட்ரோவர்ட்டா இருந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்திருக்கீங்க. இட்ஸ் a client facing role ஆக்சுவலா. How all these things happened actually. Because ஆமா, like I mean generally people who love to talk will take all this kind of role actually. கரெக்ட்டா? ஓகே. ஆமா, அதர்வைஸ் ஆமா, இன்ட்ரோவர்ட்டா இருந்ததுன்னா நார்மலா எதுக்கு அனாவசியமா நம்ம பாட்டுக்கு கோடிங்க பார்த்துட்டு பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்னு. ஆமா. ஸோ அந்த எனக்கு அது வந்து ஐ லைக் சேலஞ்சஸ். ஓகே. என்னால பண்ண முடியாதத எனக்கு பண்ணி காட்டுறது எனக்கு பிடிக்கும். ஓகே. இஃப் சம்மன் சேஸ் லைக் ஐ கான்ட் டூ திஸ், ஐ அம் கோனா ப்ரூவ் யூ ராங் மென்டாலிட்டி வரும் எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு வந்து அ இந்த அதான் கிளையண்ட் கிட்ட எனக்கு புடிச்ச விஷயத்த பேசுறது எனக்கு புடிச்சிருந்தது. ம், ம், ம். அதனால வந்து ஓகே எனக்கு ரொம்ப டெக்கும் வேண்டாம். எனக்கு ஓகே. டெக்க விடவும் வேண்டாம். எனக்கு மேனேஜ்மென்ட் சைடும் போணும். அப்படின்றதுனால இது எனக்கு ஃப்ளெக்சிபிளா இருந்துச்சு. எப்படி வேணா நான் பர்ஸ்யூ பண்ணலான்றதுனால. So when is your master's getting over? செப்டம்பர் 2025. Okay, a couple of months actually. யாஹ்! How is the ஆமா. job market? That's one big thing now. Everybody who is in UK which is talking about is like, so எப்படி இருக்கு மார்க்கெட் ஆக்சுவலா? ஆ நெறைய ரோல்ஸ் இருக்கு. லைக் ரோல்ஸே இல்ல அப்டின்லாம் சொல்ல மாட்டேன். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு. ஆனா அந்த ரோல்ஸுக்கு நம்மள எடுக்க மாட்டிக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. நீங்க ம், அப்ளை பண்றீங்க. அப்ளை ம், பண்ணி உங்களோட ரெஸ்யூமே வந்து ஏடிஎஸ்லாம் பாஸ் ஆகுது எல்லாம் ஓகே. பட் ம், ஸ்டில் உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி இதுதான் மெயில் தான் உங்களுக்கு ரிப்ளை வருது. ஸோ அது ம். வந்து கொஞ்சம் இட்ஸ் சேட். பட் ஐ திங்க் அதனால நீங்க வந்து கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணி அப்ளை பண்ணாம இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஸ்டில் கீப் அப்ளையிங். நான் இன்னும் வந்து ஐ டிட்ன்ட் லேண்ட் எனி ஜாப். ஐ அம் ஸ்டில் ஓகே, அப்ளையிங். ஐ அம் ஸ்டில் ஓகே, ஃபேசிங் ரிஜெக்ஷன்ஸ். பட் ஓகே, ஸ்டில் ஐ அம் அப்ளையிங். யாஹ்! ஓகே. எவ்வளோ அப்ளை பண்ணியிருப்பீங்க இதுவரைக்கும்? ஒரு 200. 200? ஓகே. யாஹ்! ஏதோ பிளைண்டா ஒரு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நான் ஏதோ ஒரு 400, 500 சொல்லுவீங்கன்னு நெனச்சேன் ஆக்சுவலா. அ இல்ல எனக்கு வந்து அசைன்மென்ட்ஸ் பார்ட் டைம் அண்ட் இந்த நம்ப சமைச்சு சாப்பிடுறத பார்க்கறதுக்கே எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கு. லைக் டெடிகேட்டடா உட்காந்து இதுக்காக அப்ளை பண்ணணும்ன்றது டைம் எனக்கு அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கல. Okay, let's talk about the part time because other one more challenges people talk about it. Part time யாஹ்! கிடைக்குதா? எப்படி இருக்கு? 20 hours I mean you can work but கிடைக்குதா? கஷ்டமா இருக்கு. கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டேன். கிடைக்குது. ம், பட் ம், கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. யாஹ்! அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 20 ஹார்ஸுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அ ம், ஒரு வீக்லி 1 டே ஷிஃப்ட் விச் இஸ் 8 ஹார்ஸ் கிடைக்கும். ம். சம்டைம்ஸ் 10 ஹார்ஸ் ஷிஃப்ட் கிடைக்கும். Okay. சம்டைம்ஸ் ஷிஃப்ட்டே கிடைக்காது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேபிளா, ஒரு கன்சிஸ்டன்ட்டா எனக்கு அது இல்ல. I mean you are almost like 7, 8 months அங்க இருக்கீங்க. கரெக்ட்டா? ஆமா. ம். Okay. லாஸ்ட் செப்டம்பர்ல வந்திருப்பீங்க. ஆமா. So it is like 8 months ஆச்சு still you are saying stable part time கிடைக்கலன்னு. ஆமா. So அண்ட் the ஆல்சோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்ட் டைம் கிடைக்கிறதே வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு கிடைச்சது. 6 மந்த்ஸ் கான்ஸ்டன்ட்டா நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தும், எனக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டே கிடைச்சது. so அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு பார்ட் டைம் கிடைக்கல ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல. கிடைக்கல. சுத்தமா கிடைக்கல. ம். கிடைச்சா இட் வில் பி லைக் கேஷ் ஆன் ஹேண்ட். அண்ட் கேஷ் ஆன் ஹேண்ட்ல ம். வந்து ரொம்ப லைக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க ஸ்டூடண்ட்ஸ. ம். ம். கரெக்ட். அண்ட் இட் வாஸ் சர்ப்ரைசிங் லைக் தமிழ் பீப்பிளே தமிழ் ஸ்டூடண்ட்ஸ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது இட் வாஸ் என்னடா ம். இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ரீசென்ட்டா ஐ மீன் there there is a white paper game couple of days back பாத்தீங்கன்னா, ஓகே. ஆமா. They ம். were talking about 24 months PSW is reduced to 18 months அப்படின்னு. Okay. ஆமா. Couple of other things also. உங்களுக்கு உங்களுக்கு I mean currently people who are there it matters. ஆமா. English language qualification, they wanted to bring it back. Okay. And ம். 5 years PR இருந்துதா முன்னாடி அப்ளை பண்ணலாம். இப்ப 10 years ஆக்க போறாங்க. So how is the, ஆமா. I mean with all these things,
Okay. There are good number of Indians, roughly about almost 1 to 1.2 lakh students last 3 years, every year India இருந்து போயிருக்காங்க. ஆமா. So how is the feel there actually with this white paper? பயமா தான் இருக்கு. சீரியஸா ரொம்ப பயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ Mm, இப்ப வந்து எக்ஸாம் சீசன். ஓகேவா? mm, எல்லாரும் எக்ஸாம்க்கு போறது கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸ தாண்டி, mm, இதுவும் டக்குன்னு ரிலீஸ் பண்ணோனே எ யாராலயும் கான்சன்ட்ரேட் கூட பண்ண முடியல. எல்லாருமே வந்து வொரிடா தான் இருக்கோம். பட் mm, அவங்க என்ன சொன்னாங்க, லைக் பீப்பிள் ஆர் டெல்லிங், அ mm, இனிமேனே வரப்போறவங்களுக்கு தான் இது இம்போஸ் பண்ணுவாங்க. mm, mm, நம்மளுக்கு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் mm. எதுவுமே இன்னும் டக்கு கான்கிரீட்டா டக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் மாத்துறாங்களா? ஸோ நம்ப Mm. ஒரு ஐடியால வந்திருக்கோம். இவங்க Correct. மாத்துறப்போ இட்ஸ் ஆக்சுவலி சேட். Yeah, yeah, very true, very true. I mean, கான்கிரீட்டா until the time இதுதான்னு சொல்ற வரைக்கும் ஒரு kind of ம். ambiguity will be there. So it ஆமா. definitely bothers people who are there. I mean, I can யாஹ்! understand the concern actually because நிறைய things are on stake. Lot of people taken the loan, lot of people ம். pledged and taken the money actually. This may ஆமா, be a last resort actually for somebody else. So for somebody ஆமா. else, this may be a bigger money. ஏன்னா இங்கேருந்து ஒரு வேலை இல்லாம அந்த லோன் அடைக்காம போனா அங்க போய் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. So ஆமா, I mean, as you, I could see that 6 months கிடைக்கலன்னா 6 months then நீங்க உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஆமா, நீங்க, I mean, what is your monthly average expenditure? Because like stay also expensive nowadays actually. What is ஆமா. your monthly average expenditure roughly? ஸோ என்னோட லிவிங் காஸ்ட் வந்து வாஸ் ஆல்ரெடி பெய்ட். ஸோ லிவிங் Okay. இல்லாம எனக்கு வந்து பெர் மந்த் குரோசரீஸ் மட்டும் வாங்குறது வந்து இட் வில் பி அரவுண்ட் £100. Okay. நான் வந்து ரொம்ப பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணாலுமே இட் வில் பி Hmm. £100. Living is already paid na. You took the I mean in the resident, this is what you mean is inside the ஸ்டூடெண்ட் university அக்காமடேஷன். student accommodation. இல்ல, இல்ல. நான் வந்து பிரைவேட் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன்ல இருக்கேன். Okay. யூனிவர்சிட்டி Okay. ஓன்ட் இல்ல. ஸோ Okay. இங்க வர்றதுக்கு முன்னாடியே 2 இன்ஸ்டால்மென்ட்ஸ் தான் தே ஆர் அலோவிங். ஸோ Hmm. வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு பே பண்ணோம். ஜான்வரில ஒண்ணு பே பண்ணோம். ஸோ So எனக்கு அக்காமடேஷன் வாஸ் இட்ஸ் பெய்டுன்றதுனால எனக்கு வந்து குரோசரீஸ் மட்டும் தான் எனக்கு லிவிங் okay. காஸ்ட்டா Okay. இருக்கு. So that you are able to manage it with the part-time இது actually. So ஆமா. நீங்க லோன் எடுத்து வந்தீங்களா இல்ல செல்ஃப் ஃபண்டடா? 50% லோன், 50% Okay. செல்ஃப் ஃபண்டட். Self-funded actually. Okay. I mean, now coming back to the point. Okay. So business analytics அதுவும் ரசல் குரூப்ல ஐ மீன் மற்ற யூனிவர்சிட்டியில படிச்சாலாவது அட்லீஸ்ட் ஐ மீன் லைக் ஓகேன்னு சொல்லலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ம். யூனிவர்சிட்டிஸ். ஆல் த 24 universities are top most universities actually. Okay. யாஹ்! It is like I mean QS ranking is 80 better than IIT-ன்னு சொல்லலாம் actually. ம். I யாஹ்! mean by it's like QS ranking is better than IIT actually. Okay. ம். So யாஹ்! எந்த மாதிரி டிஃபரன்ஸ் யூ see இன் எஜுகேஷன் பேட்டர்ன் ஆக்சுவலா நீங்க கிரசன்ட்ல வந்து அண்டர் கிராஜுவேட் படிச்சதுக்கும் இங்க வந்து ம். நீங்க படிக்கிறதுக்கும் வாட் யூ see the difference actually? கிரெசன்ட்ல படிக்கிறப்போ டீச்சர்ஸ் வந்து தே புஷ்ட் அஸ் டு ஸ்டடி. Okay. இங்க டீச்சர்ஸ் வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க. சொல்லி தர்றது மட்டும் தான் என் வேலை. படிக்கிறது உன் Mm, வேலை. mm, அவ்வளவுதான். ஸோ mm. ஆனா எனக்கு ஐ என்னோட லேர்னிங் கர்வ் படி எனக்கு இது ஃப்ளெக்சிபிளா இருக்கு. Okay. எனக்கு வந்து என்னோட ஓன் டெர்ம்ஸ்ல நான் படிக்கிறது வந்து ஐ பிரிஃபர் இட். Okay. ஸோ Okay. Okay. ஸோ நானே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து, நானே லைப்ரரிக்கு போய் படிக்கணும். நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும். யாரும் Mm, உட்காந்து படி, படி, படின்னு சொல்ல மாட்டாங்க. அசைன்மென்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. mm, இங்க வந்து எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இட்ஸ் mm. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அந்த Okay. மாதிரி இருக்கு. And also அண்ட் tell us about like I mean you might be doing a lot of assignments, projects and all. ஸோ எனக்கு வந்து கோர்ஸ் ஒர்க் மட்டும் தான். எனக்கு எக்ஸாம்ஸ் இல்ல. ஸோ Mm, ஐ வாஸ் திங்கிங் ஐ வாஸ் பீயிங் ஹேப்பி. வெறும் அசைன்மென்ட்ஸ் தான் ஜாலி எக்ஸாம் இல்லன்னு. பட் நோ அங்கேயுமே வந்து ஒரு செக் வச்சாங்க. அசைன்மென்ட்ஸ் ஆர் வெரி, வெரி டஃப். வெரி, வெரி டஃப். நம்ப இது நம்ப இந்தியாலலாம் என்ன செய்வோம்? ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து அசைன்மென்ட் பண்ணுவோம். எல்லாரும் ஒரே ஆன்சர் எழுதி எல்லாருமே சப்மிட் பண்ணிடுவோம். இங்க mm. அது பண்ண முடியாது. பிளேஜரிசம் அதெல்லாமே இருக்கு. Correct. அண்ட் அசைன்மென்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு 10 ஆர்டிக்கல் பேப்பர்ஸ் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அந்த Mm, ஆர்டிக்கல்ஸ நீங்க படிச்சிருக்கணும். mm. படிச்சு அது ஒரு ஆர்குமென்ட் நீங்க எழுதணும்.
அண்ட் அது வந்து கிரிட்டிக்கலா இருக்கணும். இந்த கிரிட்டிக்கல் ரைட்டிங் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்ததே கிடையாது. ஸோ இங்க ம். வந்தப்போ ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இட் வாஸ் அ கேஸ் ம். ஸ்டடி அசைன்மென்ட். கொஸ்டின் ம். வந்து புரிஞ்சுக்கிறதே இட் வாஸ் வெரி டஃப். அவங்க ம். வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஆனா அவங்க கேட்கிற விதமே வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். அத நம்ப ம். காம்ப்ரிஹெண்ட் பண்ணி நம்ப வந்து ஒரு அவுட்புட் குடுக்குறது வந்து இட் வாஸ் வெரி டஃப் ஃபார் மீ. ம். ஸ்டில் இட் இஸ் ம். டஃப். இப்பவுமே எனக்கு நெறைய அசைன்மென்ட்ஸ் அடுத்தடுத்து அசைன்மென்ட்ஸ் குடுக்குறாங்க. அண்ட் ம். எல்லாத்தையும் கிரிட்டிக்கலா எழுதணும். நான் அதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அத நான் எழுத தெரியணும். ஸோ ம். இட்ஸ் அசைன்மென்ட் வைஸ் இட் இஸ் டஃப். நான் என்ன நெனச்சேன், ஓகே நம்ம டெக்னிக்கலா வந்து நம்ம பண்ணிட்டோம். இட் இட் இஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரார்டினரி. டெக்னிக்கல்னால நம்மளுக்கு மார்க் வந்துரும்னா, நோ. என்னாதான் நீ டெக்னிக்கல் பண்ணனாலும், அந்த நீ என்ன பண்ணன்னு நீ வந்து எழுதணும். அந்த எழுதுறதுக்கு ம். தான் உனக்கு மார்க். நீ என்ன பண்ணன்றதுக்கு மார்க் இல்ல. நீ என்ன எழுதுறன்றதுக்கான மார்க். ஸோ ம். அது வந்து ஐ அம் ஸ்டில் யூ நோ இன்னும் ஃபுல்லா நான் வந்து அத கத்துக்கல ஆர் ஐ அம் ஸ்டில் ஃபேசிங் டிஃபிகல்டி தேர். யாஹ்! லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ வெளியில குடுத்துட்டு ப்ராஜெக்ட் வெளியில வாங்குறது இந்தியா மாரி யுகேலயும் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. டெல் ஆமா. அஸ் அபௌட் தட் ஆக்சுவலி. நான் வந்து பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ல இவங்களுக்கு நான் யுஓபில பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்றேன்னு அவங்களுக்கு எப்படி இன்ஃபோ போகுதுன்னு தெரியாது. ஒரு ம். ரேண்டம் நம்பர்லேருந்து வரும். இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கான அசைன்மென்ட் வி ஆர் புரொவைடிங். என்னோட சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு தெரியுது. என்ன அசைன்மென்ட் கேட்கறாங்கன்னு தெரியுது. அண்ட் தே ஆர் சேயிங் தட் வி ஆர் புரொவைடிங் இது யூ கேன் பே அண்ட் கெட்னா இட் இஸ் அண்ட் தேர் ஆர் பீப்பிள் ரெடி டூ பை இட். ம். பட் ம். நம் அகைன் நம்ப அது வாங்குனாலுமே, நான் அ அது ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க யூனிவர்சிட்டி. ம். ம். கண்டுபிடிச்சாங்கன்னா தே வில் டிஸ்மிஸ் யூ டைரக்ட்லி. நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். தே வில் Mm, டிஸ்மிஸ் யூ. yeah. Yeah, plagiarism is serious offense. யாஹ்! Yeah. பிளேஜரிசம் அண்ட் And ஏஐ. yeah, ஏஐ yeah, ஜெனரேட்டட். AI generated actually. It's a serious offense, obvious actually. Okay. ஆமா. So tell me about this. I mean, okay, with all these challenges, no doubt there are enough challenges are there actually. But still, how do you see the future? I mean, especially because there's a lot of Indian students. யூகே வாஸ் ஒன் ஆஃப் த நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஸ்மூத் பாத்தா இருந்தது. ரொம்பலாம் மற்ற ம். கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு நான் வந்து அப்ளிகேஷனை போட்டு நைட்லாம் உட்காந்து விசா அப்ளைம் எல்லாம் பிடிச்சி நான் கான்சுலேட் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இதெல்லாம் எதுவுமே கிடையாது யூகேல. ஆமா, ஆமா. ஒன்றும் ஐஎல்ஸ் கூட கிடையாது. வேவர் ம். வாங்கிக்கலாம். நீ வந்து 75 80% மார்க் இருந்ததுன்னா அதையும் வேவர் வாங்கிட்டு போயிடலாம். பட் தட் வாஸ் நாட் த கேஸ் நவ் ஆஃப் யூகே பிகாஸ் நவ் இட்ஸ் ஆமா. சேஞ்சிங். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஓகே. With all these things, how do you see the, I mean, like, future in, I mean, especially your future in UK there? ஸோ ஐ டோன்ட் சீ மை செல்ஃப் லாங் டைம் ஹியர். எனக்கு வந்து Okay. ஐ வாண்ட் கம் பேக் டு இந்தியா. நான் வந்து Okay. சிட்டிசன்ஷிப் அதுலலாம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் ஐ வாண்ட் யூகே எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாண்ட் வொர்க் இன் யூகே. ஸோ Hmm. அந்த இடத்துல இட்ஸ் ஸ்டில் டிஃபிகல்ட். Yeah. ஒன் வந்து தேர் ஆர் மெனி ஸ்டூடண்ட்ஸ் ஹியர். Hmm. ஸ்டூடண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கம்பீட் பண்ணணும். Hmm. அடுத்து வந்து நீங்க விசா சேலஞ்சஸ கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இட்ஸ் லைக் Hmm. அடுத்து சேலஞ்ச் தான். Hmm. அண்ட் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் கிடையாது. நீ வந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அந்த மாரி தான் இருக்கு. அதுல வேற பட் நம்மளே குக் பண்ணத நம்மளே சாப்பிடணும் வேற. ஆமா. ஆமா. அதுவும் கஷ்டமா இருக்கு. அம் ம். ஸோ நீங்க வந்து உங்களோட மெயின் எய்ம் வந்து அ படிக்கிறது. ஐ வான்ட் லேர்ன், ஐ வான்ட் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கெயின் நாலேட்ஜ் அப்டின்று வந்தீங்கன்னா, யுகே இஸ் வெரி பெஸ்ட். அவங்களோட ம். எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இட்ஸ் ரியலி ம். பெஸ்ட். ஆ ம். ஆனா நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு வரீங்கன்னா, இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். வெரி உங்களுக்கு லைக் யூ ஷுட் பி செல்ஃப் கான்ஃபிடென்ட். பட் இட் இஸ் டிஃபிகல்ட். யூ ஷுட் பி ரெடி ஃபார் த பேட்டில்ஸ் ஹியர் மாதிரி தான். ஸோ எப்படி சொல்றதுன்னா, ஸ்விம்மிங் தெரிஞ்சதோ தெரியலையோ, குளத்துல குதி. பட் எப்படியாவது ஆமா, நீந்தி வந்துரு. ஆமா. ஸோ நான் வந்து ஐ ஃபார் நவ் ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் லேண்ட் அ ஜாப். அ ஓகே. பட் நான் வந்து ஐ எம் நாட் லுக்கிங் டு செட்டில் ஹியர். ஸோ ம். ஐ எம் ஹேப்பி. ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இஃப் ஐ ஹேவ் டு கோ பேக் டு இந்தியா ஆர் எனி அதர் கண்ட்ரி ஐ எம் ஓப்பன் டு இட். ஓகே, ஸோ யா. ஓகே, ஓகே, ஓகே. பட் எனியோ லோனையாவது அடைக்கிறதுக்காவது ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஆமா. யுகே அது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு ரீசன்க்காக தான் யுகேல ஒர்க் பண்ணணும். ஆமா. Okay, okay, okay. Tell me about. I mean, like
ரசல் குரூப்போட நிறைய பேருக்கு ரசல் குரூப்னா என்னன்னு தெரியாது. Like, it's a kind of a premium universities. All the ஆமா. 24 university, one of the premium, including Oxford, including, Cambridge and LSE, London School of Economics, King's College, Birmingham. All these things are ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு பிக் அண்ட் சூஸ் அந்த ஆல் த 24மே நல்ல யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இஸ் தர் இஸ் எனி ப்ரைட் அட்டாச்? நான் ரசல் குரூப்ல படிச்சேன் அப்படின்னு ஐஐடி அப்படின்னு ஐஐடி அப்படிம்பாங்களா அது மாதிரி? Yeah, it is there. Yeah. When someone like யாராச்சும் என்ன கேக்குறாங்க எந்த யூனிவர்சிட்டிஸ் எடுக்குறதுன்னா, ம். தேர் இஸ் நாட் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. ஒரு Okay. எம்ப்ளாயர் வந்து ரசல் குரூப்ப தான் பிரிஃபர் பண்ணுவாங்கன்னா கூட கிடையாது. இட்ஸ் லைக் அ ம். மித் மாதிரி தான். பட் ம். ஸ்டில் தேர் இஸ் அ பிரைட். I study at Russell Group na, there is a pride attached. And ம். also இப்போ ஒரு ரசல் குரூப்ல படிக்கிறவங்களுக்கும் ஒரு நார்மல் பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்களுக்கும் சேம் ம். கோர்ஸ் படிச்சாலுமே ம். ரசல் குரூப்ல வந்து படிக்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட். ஓகே. யா, ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இருக்காங்க. அவங்க ம். வந்து நார்மல் பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. ஸோ ம். அவங்க விச் என்னோட யூனிவர்சிட்டி? கரிக்குலம் ஆஸ்டன் யூனிவர்சிட்டி. ஆஸ்டன். ஓகே. ம். அதுவும் பர்மிங்ஹம்ல தான் இருக்கு. யா யா. ம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க வந்து என்னோட கரிக்குலம் பார்த்துட்டு, எனக்கு இவ்ளோ கஷ்டமா இல்ல. தேங்க் காட் நான் வந்து யூஓபி வரல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ம். இங்க வந்து அவ்ளோ பிரைட தாண்டி உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுப்பாங்க. ம். நெறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும். அண்ட் ம். உங்களுக்கு படிக்கிறது வந்து ஆக்சுவலா கஷ்டமா இருக்கும். அண்ட் இட் வில் ஆப்வியஸ்லி ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர். Yeah. So யாஹ்! there is Russell Group, most of the university also has a very good career center. They ம். really help you with or work with you on, say, like, உங்களோட இன்டர்வியூவா இருக்கட்டும், ரெஸ்யூமை பார்ப்பாங்க. Tell us about that actually. ஸோ, நீங்க வந்து அப்பாயின்ட்மெண்ட்ஸ் மாரி அவங்க கிட்ட புக் பண்ணிக்கலாம். அண்ட் ம். அவங்க வந்து தே வோன்ட் கெட் ஜாப் ஃபார் யூ. தே வில் Obvious. ஹெல்ப் யூ கெட் இட். Yeah. ஸோ உங்களோட ரெஸ்யூமேல என்னென்ன பாயிண்டர்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு, "நீ இத சேஞ்ச் பண்ணு. இத மாடிஃபை பண்ணி எழுது." தே வோன்ட் சேஞ்ச் இட் ஃபார் யூ. நீங்க ம். வந்து என்ன பண்ணணும்னு Suggestion. சொல்லுவாங்க. ம். யாஹ்! அண்ட் ம். ஆல்சோ லைக் LinkedInல உங்க ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது? ஒரு ரெக்ரூட்டர் கிட்ட எப்படி பேசணும்னு ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ம். நோ மேட்டர் வாட் என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலுமே யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் தெம். அண்ட் தே ம். வில் பி லைக் ஆல்வேஸ் ரெடி டூ ஹெல்ப் யூ. ம். எல்லா டவுட்ஸுமே ரொம்ப சில்லி டவுட்ஸா இருந்தா கூட யூ கேன் லைக் கோ அண்ட் ஆஸ்க் தெம். ம். அண்ட் இந்த மாரி கரியர் ஃபேர்ஸ் வைப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து தே வில் கம் டு யுவர் யூனி அண்ட் யூ கேன் டாக் டு தெம். யூ கேன் கெட் தேர் LinkedIn ஐடி. Yeah. அவங்கள ரீச் அவுட் பண்ணி ரெஃபரல் கேட்கலாம். ஸோ இந்த மாரி நெறையா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுப்பாங்க. அண்ட் என்னோட பிசினஸ் ஸ்கூலுக்கு வந்து என்னன்னா, தே வில் கிவ் யூ தே ஹேவ் அன் ஆப்ஷன் ஆஃப் கிவிங் யூ லைஃப் லாங் கரியர் சப்போர்ட். Oh, okay. என் யூனிவர்சிட்டில தே ஆர் புரொவைடிங் பிசினஸ் ஸ்கூல் எஸ்பெஷலா. Okay. ஸோ Okay. வந்து நான் என்னதான் வேலை செஞ்சாலுமே, ம். ஈவன் ஆஃப்டர் 10, 20 இயர்ஸ் ம். அவங்கள அப்ரோச் பண்ண முடியும் என்னால. அப்ரோச் ம். பண்ணி அப்பயுமே வந்து எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து கரியர் கைடன்ஸ் கேட்கலாம் நானு. கேட்கலாம். How would your department connected with the industry? ஓகே. ஸோ வந்து நான் இந்த நெறைய எக்ஸ்போஷர்ஸ் சொன்னேன்ல. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்போஷர் வாஸ் எங்கள வந்து துபாய் கூப்ட்டுட்டு போனாங்க. ம். துபாய் கூப்ட்டுட்டு அங்க வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் குடுத்தாங்க. ஸோ ம். அங்க ம். இருக்கிற நெறைய கம்பெனிஸ வந்து போய் பார்க்க முடியுது. ஆர் எல்ஸ் கம்பெனிலேருந்து எல்லா எல்லா மாடியூலுமே கெஸ்ட் லெக்சரர்ன்னு ஒருத்தவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ Okay. அதெல்லாம் மேஜர் இந்த ஃபுட்பால் லீக் கம்பெனிஸ்லேருந்து ஆர் ம். எல்ஸ் லண்டன் மெட்ரோ கம்பெனிலேருந்துலாம் வந்து பேசுனாங்க. ஸோ Very good. தே வில் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நீங்க ம். வந்து ம். நெட்வொர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க போய் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ ம். அந்த மாரி க அ தே ஆர் இப்போ எனக்கு அடுத்து வந்து கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வருது. Okay. கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்க்கு வந்து ஒரு ரியல் கம்பெனியோட ஐ வில் பி வொர்க்கிங் ஆன் Very தேர் ப்ராஜெக்ட். very good. ஸோ Very good. அந்த மாதிரி தே ஹேவ் லாட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அரவுண்ட் த கம்பெனிஸ். So அப்படின்னா they will give that, real company-யோட real challenges, problems என்னன்னு கொடுத்துருவாங்க. You work on the personal, problem யா, statements. யா. Good. So final question which everybody wants to hear, if somebody wants to come to UK, ஓகே. என்ன சொல்லுவீங்க? வரவே வராத அப்படிப்பீங்களா? இல்ல கேர்ஃபுல்லா வா வந்துரு என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க?
ஐ வுட் சே உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அத பொறுத்து வாங்க யூகேக்கு. இஃப் ஓகே. இஃப் செட்டிலிங் டவுன் இஸ் யுவர் ஆப்ஷன், தென் டோன்ட் கம். கஷ்டம் முடியாது. ஆனா ம். வந்து உங்களுக்கு ரியலா அப்ராட் அ ஸ்டடி அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தாராளமா வரலாம். ம். இட் இஸ் குட். பட் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, பிளான் பண்ணிட்டு, எல்லா பாசிபிலிட்டீஸும் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டீஸும் யோசிச்சு, நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு தடவ கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. ஓகே. இந்த கையில வந்து ரெட் பென் இருக்கு. ஓகே. இந்த கையில ஓகே, கிரீன் பென் இருக்கு. எத சூஸ் பண்ணுவீங்க? ஓகே. ஆஸ் இன்? மீன் கிரீன் ஆர் ரெட்? கிரீன் மீன்ஸ் கோ ஹெட். ரெட் மீன்ஸ் நோ. ஓகே. கிரீன் கிரீன் யா. Okay. So, thanks for joining and actually such a wonderful messages. Okay. I'm sure, Thank I you. mean, somebody is considering UK as a destination. Definitely there will be a good message in this podcast. Thank you so Thank you much. for having me. Thank you.